முன்ன என்ன சொன்னோம், எப்படி படிப்படியாக அந்த பாபர் மசூதியிலே படிப்படியாக அவர்கள் சர்ச்சைக்குரிய கட்டிடமாக ஆக்கினார்களோ அதே போல இன்றைக்கு இந்த இங்க இருக்கக்கூடிய இந்த சிக்கந்தர் தர்காவை மாற்றி வைத்திருக்கிறார்கள். அங்கே குடிநீர் வசதி கிடையாது. காசி விஸ்வநாதர் கோயில் இருக்கு, ஆனா இங்க கிடையாது. இப்போ வரைக்கும் சிறுநீர் கழிக்கவோ இயற்கை உபாதையை கழிக்க முடியாது எங்க நம்முடைய சிக்கந்தர் தர்காவில். ஆனா காசி விஸ்வநாதர் கோயில் அந்த வசதி இருக்கு. உணவு அருந்துவதற்கு வரம்பு விடப்பட்டது. முன்னாடி கோழி ஆடுகள் பலியிடுறாங்க, இன்னைக்கு அதற்கு வரம்பு. இப்ப கரண்ட் கிடையாது, தண்ணீர் கிடையாது. ஆனால் காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு எல்லாமே உண்டு. ஆக வரம்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக வைத்து வரம்புகள் இன்றைக்கு மிகப்பெரிய சுவராக மாறுகின்ற சூழல் வந்துவிட்டது. இதை பத்தி பேசும்போது அந்த அமைதி பேச்சுவார்த்தையில மதுரை வீரன் இன்ஸ்பெக்டர் சொல்லியிருக்கிறாரு, கொடிமரம் ரொம்ப பெருசா இருக்கு, இதே கொஞ்சம் சின்னதாக்கிக்கலாமே. அடுத்து ஆர்டிஓ கண்ணன் என்ன சொல்றாரு, ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த கோயிலுங்க கொடிமரத்தை பார்க்கும்போது ரொம்ப சங்கடமா இருக்கு. உனக்கு என்ன வெங்காய சங்கடம்? இவங்களுக்கெல்லாம் கொடியை பார்த்தாலே பிரச்சனை. எல்லா கொடியும் ஒன்றல்ல, ஆனால் ஒவ்வொரு கொடியும் தன் உரிமைகளை பேசுகின்றன. கீழ்வன்மனிலே செங்கொடியை இறக்கு, இல்லாவிட்டால் எரிப்பன் என்று சொன்னார்கள். மீறி செங்கொடியை கட்டினார்கள். அந்த மொத்த மக்களும் எரிந்து போன பிறகும் கூட அவர்கள் செங்கொடியை விடமாட்டோம் என்று நின்றார்கள். இன்றைக்கு இந்த RSS பிஜேபி இந்த இந்து முன்னணி பாசிச கும்பல் என்ன சொல்கிறேன்னு சொல்ல போனால், அந்த கொடியோட அளவை கொஞ்சம் குறைங்க, கொடியை கொஞ்சம் இல்லாம செய்யுங்க. ரொம்ப பெருசா இருக்குங்க, சின்னதா இருக்கு, உனக்கு என்ன பிரச்சனை? அது சம்பந்தமா ஏதாவது வழக்கு வந்திருக்கா? அது சம்பந்தமா வழக்கு போட்டு வேற ஏதாவது மாறுபட்ட திருப்பு வந்திருக்கா? எதுவும் இல்லை. ஆனால் மதுரை வீரனுக்கும் கண்ணனுக்கும் எதை உறுத்துகிறது? கொடிமரம் பெரியதாக இருப்பது உறுத்துகிறது. அதைத்தான் 1994 இவர்களுடைய பாட்டனாக இருந்த அந்த ராமகோபாலன் சொல்லிவிட்டார், இந்த கொடிமரத்தில் தான் நாங்கள் தீபம் ஏற்றணும்னு. ஆக பெயர்கள் தான் வேறு வேறு. இன்ஸ்பெக்டரா இருக்கிறது மதுரை வீரன் நினைச்சுக்காதீங்க, இன்ஸ்பெக்டரா இருப்பது காடேஸ்வரா சுப்பிரமணியம். ஆடிவோவா இருப்பது கண்ணன் நினைச்சுக்காதீங்க, அவருக்கு பேர் ராமகோபாலன். அவர்களுடைய பெயர்கள் வேறாக இருக்கலாம், ஆனால் எண்ணங்கள் ஒன்றாக இருக்கின்றன என்பதுதான் மிக முக்கியம்.